ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட நேம் XPay.Life மர்ச்சன்ட் ஆப். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக கிடையாது. இதோட மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, ஃப்ரீயாக மொபைலுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, இல்லை ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். லிங்க்கை டச் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ரோம் பேஜுக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா XPay.Life பிஸ்னஸ் சொல்லிட்டு கேளுங்க. அந்த எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் இருக்குது. அதை டச் பண்ணோன்னே நம்மளோட காண்டாக்ட் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம காண்டாக்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். நம்ம ஓடிபியும் பார்த்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்து அது மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அதாவது நம்மளோட அட்ரஸ் கொடுத்து கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருங்க. நம்மளோட ஆதார் கார்டு நம்பர், ஆதாரோட ஃபோட்டோ ப்ளஸ் பேன் கார்டோட நம்பர், பேன் கார்டோட ஃபோட்டோ கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வெட்டி அது பார்த்திங்கன்னா மெயிலுக்கு பார்த்திங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது சப்மிட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு SMS வரும். ஃபைனல் ஸ்டெப் முடிஞ்ச வெட்டி நம்ம மெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யூசர் ஐடியும் ஒரு பாஸ்வேர்ட், அது கீழே பார்த்திங்கன்னா அந்த ஆப்புக்கு உண்டான லிங்க் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்புக்கு உண்டான லிங்க்கை டச் பண்ணி ஒரு க்ரோம் பேஜ் போகும். க்ரோம் பேஜ் போனோடனே அந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் செய்யுங்க. இன்ஸ்டால் செஞ்சோடனே இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மெயிலுக்கு வந்து யூசர் ஐடியும் அந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி விட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ₹10 ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ₹10 அனுப்பின விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நார்மலாக கூகுள் பே, ஃபோன்பேயில் நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பில் பேமெண்ட்டு, DTH, டேட்டா, ஆயில் பில் எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கலாம். இல்லை என்ன ஒரு பெனிஃபிட்னா, கூகுள் பே, ஃபோன்பேயில் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பணம் பண்ணிக்க முடியும். பட் XPayல பண்ண முடியாது. வெறும் ரீசார்ஜ் பண்ணி மட்டுமே எப்படி ஏர்ன் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நாம் ஒரு மொபைல் ரீசார்ஜோ இல்லை பில் பேமெண்ட் பண்ணுற மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 பில் பேமெண்ட் அல்லது 10 ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பில்லுக்கு வீதம் ₹5 நம்மளுக்கு லாபமாக கிடைக்கும். அதுவே ஒருவேளை ஒரு நாளைக்கு என்னால் 10 ரீசார்ஜோ 10 பில் பேமெண்ட்லாம் பண்ண முடியல பட்சத்தில் 10 நாளைக்கு 100 ரீசார்ஜ் இல்லைனா 100 பில் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பில்லுக்கு வீதம் ₹5 கணக்கு போட்டு ₹500 நமக்கு லாபம். ப்ளஸ் ₹500 இல்லாமல் அதுக்குண்டான கமிஷனும் நமக்கு கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து, அதாவது கரண்ட் வந்து பில் பேமெண்ட் பண்ணுறது. ஒரு நாளைக்கு 10 எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும். என்னால் 10 கட்ட முடியல பட்சத்தில் ஒருவேளை 10 நாளைக்கு நான் 100 கரண்ட் பில் கட்டிட்டேன் அப்படின்னா ஒரு பில்லுக்கு வீதம் ₹10, ஆக மொத்தம் ₹1000 நமக்கு லாபம். அது இல்லாமல் நமக்கு கமிஷன் வந்து அதிலிருந்து தனியாக கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷன் ரொம்ப சூப்பரான மிஷன் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. ரெஃபருங்கும்போதுன்னு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நாம் ஒருத்தரை வந்து ரெஃபர் பண்ணும் பொழுது அவங்க இது ரீசார்ஜ் தான் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ₹100 கிடைக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணும்போது அவங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரீசார்ஜோ பில் பேமெண்ட்டை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ₹15 கிடைக்கிறது இல்லாமல் அவங்க பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நமக்கு ஒரு கமிஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கஸ்டமர் கேரோட நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.